அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லூர் ஆலய வளாகத்துக்குள் அத்துமீறி உள்நுழைந்த இராணுவத்தினரால் பரபரப்பு. மட்டக்களப்பில் வாழ்வெட்டு தாக்குதல், குழந்தை உட்பட 3 படுகாயம். மாலைதீவு இலங்கை ஜனாதிபதிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. வங்கக்கடலில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கைக்கு ஏற்பட போகும் பேரழிவு, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நாட்டில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறையா, வெளியான தகவல். வீதி விபத்துகளால் நாட்டில் 7 மாத கால பகுதியில் 1355 பேர் உயிரிழப்பு. கண்டி நாவலப்பட்டி தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து. நியூயார்க்கில் துப்பாக்கிச் சூடு, போலீஸ் அதிகாரி உட்பட பலர் உயிரிழப்பு. இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சீனாவில் கனமழையால் 34 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை 10 மணியளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது. இதன்போது நல்லூர் ஆலய முன் வாயிலால் திடீரென ஒரு இராணுவ வாகனம் உள்நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்துக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை. நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் 1 வயது குழந்தை உட்பட 2 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஆரையம்பதி தீர்த்தக்கரை வீதியில் உள்ள வீடு ஒன்றில் வாழ்ந்து வரும் பெண் ஒருவருக்கும் அவரது உறவினருக்கும் இடையே இடம்பெற்ற பணம் கொடுக்கல் வாங்கலை அடுத்து வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பெண்ணின் உறவினரான ஆண் பெண் மீது வாளால் வெட்டி தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து பெண்ணும் அவரது 1 வயது குழந்தையும் படுகாயமடைந்துள்ளனர். இதனை அடுத்து படுகாயமடைந்த குழந்தையும் அவரது தாயாரும் மட்டுப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேவேளை குறித்த பெண் மீதும் அவரது குழந்தை மீதும் தாக்குதலை நடாத்தியவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று மாலை மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மாலைதீவு ஜனாதிபதி மகத்தான வரவேற்பு அளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு இட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. கலந்துரையாடலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அதன்படி மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாறப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மாலைதீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை
முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது, அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்களை மாலைதீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித கேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு இடையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 12:11 மணியளவில் 6.3 ரிக்டர் அளவில் குறித்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே அமைந்திருந்தது. குறித்த நிலநடுக்கத்தால் இதுவரை எவ்வித சேதமோ அல்லது உயிரிழப்போ பதிவாகவில்லை. இதேவேளை கடந்த 22ஆம் தேதி டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பகுதியில் சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே வங்காள விரிகுடாவில் பதிவான நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் இன்று அதிகாலை பதிவான நிலநடுக்கத்தை தீபானி வீரகோன் வெளியிட்ட அறிக்கையில், இந்த நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இருப்பினும் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது சொத்து சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இலங்கையில் அதன் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் நிலநடுக்கத்துக்கு இலங்கைக்கு பாதிப்பில்லை என்றாலும் சில வேளைகளில் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் இது தொடர்பாக தேவையற்ற பயத்துக்கு ஆளாகாமல் இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் மிகவும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதாரம், வெகுஜன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் கலந்துரையாடலின் போது சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர். கடந்த வருடங்களில் கொள்முதல் நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போதைய மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டிற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் மருந்து பற்றாக்குறை விரைவில் நிவர்த்திக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 1355 பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் வீதி விபத்துகளால் மொத்தம் 2521 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரெடரிக் வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். தினமும் நிகழும் உயிரிழப்புகளை குறைப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கண்டி நாவலப்பட்டி வீதியில் கம்பளை பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனம் ஒன்றும் மற்றும் தண்ணீர் பவுசர் ஒன்றும் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கண்டி தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நியூயார்க்கின் மத்திய மன்ஹாட்டனில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி உட்பட குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டனர். லாஸ் வேகாஸை சேர்ந்த 27 வயதான சேன் தமுரா என தற்காலிகமாக அடையாளம் காணப்பட்ட ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். பின்னர் அவர் தனக்கு தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். மென்ஹாட்டனின் நெரிசலான பகுதியில் உள்ள ஒரு வானளாவிய கட்டிடத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்ததால் அந்த பகுதியில் உடனடியாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நியூயார்க் போலீஸைச் சேர்ந்த ஒரு அதிகாரி உட்பட குறைந்தது 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மியூன், யாங்கிங் ஆகிய மாகாணங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே இரவில் கனமழை பெய்ததால் எங்கும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் 80,000 மக்கள் பீஜிங்குக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவர்களில் 17,000 பேர் மியூன் மாகாண மக்கள் ஆவர். தொடர் மழையால் கைஃபாய் மாகாணம் லுனான் கவுண்டியில் மண்சரிவு ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்ததுடன் 8 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக மழை வெள்ளத்தில் 34 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.